ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் டயலெக்ட்ரிக் மீடியம் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் சிம்பிள் கான்ஃபிகரேஷன் பார்க்க போறோம். இந்த ரெண்டு டாபிக்கோட இஎம்எஃப் ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு ஓவர் ஆகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் டயலெக்ட்ரிக் மீடியம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட்னா என்னன்னா, இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு சார்ஜோட ப்ராடக்ட்டும் இந்த இது பிளேஸ் பண்ணியிருக்கோம்ல டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸையும் மல்டிபிள் பண்ணுறது தான் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். அதாவது 1 நானோகூலும்னா இதுவும் 1 நானோகூலும் தான் இருக்கும். பட் ஆப்போசிட் சைனில் வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் இன்டூ அந்த டிஸ்டன்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு டைபோல் மொமெண்ட் P = summation I = n to n QI DI. அதாவது நிறைய சார்ஜஸ் பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குரிய டிஸ்டன்ஸ் இப்படி கண்டுபிடிக்கிறோம்ல, அதுதான் வந்துட்டு டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 சார்ஜஸ் ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம சோஃபார் வந்துட்டு ஈயும் வியும் வந்துட்டு மோனோபோல் மொமெண்ட்டுக்கு தான் பார்த்துருப்போம். என்ன படிச்சிருப்போம்? Q/4πε0r² படிச்சிருப்போமா? இதே டைபோல் மொமெண்ட்னா நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும்னா Q/4πε0r³ இருக்கும். வி நம்ம என்ன நார்மலாக படிச்சிருந்திருப்போம்? Q/4πε0r படித்தோமா? ஸோ இதே டைபோல் மொமெண்ட்னா நமக்கு என்ன இருந்திருக்கும்னா 4πε0r² அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ மோனோபோல்னா E வந்துட்டு ப்ரொபோர்ஷனல் டு 1/r², V வந்துட்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r. இது வந்துட்டு மோனோபோல். இதே அது டைபோல் மொமெண்ட்டாக இருந்துச்சுன்னா E வந்துட்டு ப்ரொபோர்ஷனல் டு 1/r³, V இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². ஓகேவா? E இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r³, V வந்துட்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r². ஓகேவா? இதுதான் வந்துட்டு டைபோல் மொமெண்ட்டோட பாயிண்ட்ஸ். அடுத்து போலரைசேஷன்னா என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். போலரைசேஷன்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வால்யூம் இருக்குமா, இந்த வால்யூமில் எவ்வளோ டைபோல் மொமெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு போலரைசேஷன். ஓகேவா? இதே எலக்ட்ரிக் ஃபீல்டில் போலரைசேஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன சொல்லுவோம்னா மேக்னடைசேஷன். இந்த மேக்னடைசேஷனை வச்சு இந்த இயரில் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு போலரைசேஷன் பார்த்துட்டோமா, அதோட ஃபார்முலா P = QI. டைபோல் மொமெண்ட் என்ன படித்தோம்? ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் இன்டூ டிஐன்னு படித்தோமா? ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் அப்படின்னு படித்தோமா? அதுதான் இங்கே. அப்போ QI DI டிவைட் பை எவ்வளோ வால்யூமில் எத்தனை டைபோல் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், அதான் QI DI டிவைட் பை ΔV அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இது டைபோல் மொமெண்ட்டை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற P வந்துட்டு ஸ்மால் p. ஓகேவா? இங்கே போலரைசேஷன் வந்துட்டு என்னென்னா கேப்ஸ் பியாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ரெப்ரசென்ட் பண்ண இங்கே என்ன வரும்? Ψe0E. இந்த Ψe என்னது? எலக்ட்ரிக் சஸ்பெக்டபிலிட்டி ஃபார் டயலெக்ட்ரிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த Ψe = εr-1 அப்படின்னு போட்டாச்சு. அப்போது 1 + Ψe வந்துட்டு εr நம்மளுக்கு தெரியல, ε/ε0. ஓகேவா? இங்கே ஏற்கனவே வந்துட்டு நம்ம வந்துட்டு டென்சிட்டி படிக்கும்போது என்ன படித்தோம்? D = ε0E. இன்னொன்று வந்துட்டு ε0E + P. இது வந்துட்டு ஜென்ரல் மீடியம், இது வந்துட்டு போலரைசேஷன் இன் டயலெக்ட்ரிக் மீடியம் அப்படின்னு நம்ம படித்தோமா? அதுதான் இங்கே திருப்பி நம்ம வந்துட்டு இப்போ படிக்கிறோம். ε0E/P போலரைசேஷன் இருந்துச்சுன்னா அது. ஓகேவா? அடுத்து வந்துட்டு டயலெக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஐடியல் டயலெக்ட்ரிக் என்ன பண்ணுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எதுவுமே அதில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்துட்டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காதுன்னா, இந்த ஐடியல் டயலெக்ட்ரிக்ஸில் என்ன பண்ணுன்னா இந்த இது எல்லாமே மாலிகுல்ஸ் சார்ஜஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு கேப்பே இல்லாமல் வந்துட்டு பவுண்ட் ஆகிருக்கும் ஒரு மாலிகுலில். அதுதான் வந்துட்டு டயலெக்ட்ரிக்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கேப்பே இல்லாத இடத்துல போய் நம்ம உட்காந்துட்டோம்னா எங்கே வந்துட்டு நம்மளால் மூவ் பண்ண முடியும்? ஃப்ரீயாக வந்துட்டு மூவ் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் டயலெக்ட்ரிக்கில் வந்துட்டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு இப்போ ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இஸ் அ ஒன் இன் விச் த சார்ஜ் ஆர் வெல் பவுண்டட் அண்ட் கேனாட் பி செட் இன் மோஷன் ஈஸிலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன ஆகும்னா, அந்த வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்டுக்கு நடுவில் வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஈஸியாக பாஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஃபர்பிடன் எனர்ஜி கேப் வந்துட்டு அதிகமாக இருக்கும். நார்மலி கிரேட்டர் தென் 6 வோல்ட்டாக இருக்கும், 6 electrovolt அப்படின்னு இருக்கும். இந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எதில் படிப்போம்னா EDCயில் படிப்போம். ஓகேவா? டயலெக்ட்ரிக்கோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி விச் இஸ் லெஸ் தென் ωε அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது σ/ωε less than 1 இருக்கும். ஓகேவா? இதில் வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது, ஆப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, E and H வந்துட்டு டயலெக்ட்ரிக் மெட்டீரியலில் இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இது டயலெக்ட்ரிக் மூலியமாக
ஈஸியாக வந்துட்டு பெனிட்ரேட் ஆகக்கூடியது தான் ஈயும் ஹச்சும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து டயலக்ட்ரிக்ஸில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. போலார் டைப் டயலக்ட்ரிக், நான் போலார் டயலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு மெட்டீரியல் வந்துட்டு போலரைஸ்டு ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது எப்போ போலரைஸ்டு ஆகும்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் தான் அது வந்துட்டு போலரைஸ்டு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மெட்டீரியல் வந்துட்டு மேக்னடைசேஷன் ஸ்டேட் அடைஞ்சிச்சுன்னா எப்போ வந்துட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால. ஓகேவா? அடுத்து வந்துட்டு இன்டென்சிட்டி ஆஃப் போலரைசேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா டைபோல் மோமெண்ட் அண்ட் போலரைசேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மீடியம். இது வந்துட்டு டிஎன்இபி எக்ஸாம்ஸ்லலாம் இதில் வந்துட்டு ஒன் டைம் ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மீடியமில் என்னென்ன மீடியம் இருக்குன்னா லீனியர், ஹோமோஜீனியஸ், ஐசோட்ரோபிக், நான் டிஸ்பர்சிவ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபர்ஸ்ட் மீடியம் லீனியர் மீடியம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு இந்த இருக்கா எப்சிலான் மியூ சிக்மான்னு இருக்குது. டயலக்ட்ரிக்கில் வந்துட்டு D = எப்சிலான் E இந்த கான்செப்ட் வச்சு இந்த மீடியம் வச்சு நம்ம படிப்போம். இது வந்துட்டு டயலக்ட்ரிக்கு. எய்தர் கண்டக்டருக்குன்னா நம்ம என்ன படிச்சிருப்போம்னா J = சிக்மா E. இந்த ஃபார்முலா வச்சு E மியூ சிக்மா எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த எப்சிலான் மியூ சிக்மா வந்துட்டு கான்சிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ லீனியர் மீடியமில் எப்சிலான் மியூ சிக்மா வந்துட்டு என்ன ஆகும்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. எய்தர் அது E அண்ட் H இது ரெண்டையுமே வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்காது. மியூ எப்சிலான் சிக்மா. ஓகேவா? இதே இது டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது நான் லீனியர். எக்ஸாம்பிள் இப்போ எப்சிலான் R = 5ன்னு கொடுத்தோம்னா இது லீனியர். இதே இது எப்சிலான் R இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5/10 H இல்லைன்னா 5E இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்துட்டு நான் லீனியர். ஃபீல்டை பொறுத்து இருக்காது. ஓகேவா? அடுத்து ஹோமோஜீனியஸ்னா என்னன்னா இந்த எப்சிலான் மியூ சிக்மா வந்துட்டு ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதாவது என்னென்ன XYZ கார்டிஷனில் ρ/Z வந்துட்டு சிலிண்ட்ரிக்கல்ல r θ வந்துட்டு ஸ்பெரிக்கல்னு பார்த்தோமா. இந்த எந்த இதையுமே வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ் மீடியம். இப் சப்போஸ் இந்த ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸ்லாம் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது இன்ஹோமோஜீனியஸ் மீடியம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் அதே மாதிரி தான். எப்சிலான் = இப்போ 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹோமோஜீனியஸ். இல்லை எப்சிலான் = 5x + 6y அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸில் இருக்குல்ல. ஸோ வந்துட்டு இது கிடையாது. ஓகேவா? ஹோமோஜீனியஸ்னால் வந்துட்டு இட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் தியர் ஸ்பேஸ். ஓகேவா? அடுத்து ஐசோட்ரோபிக்னா என்னென்னா சிக்மா மியூ எப்சிலான் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னா டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? இது ஒன்லி வந்துட்டு எதை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த வேல்யூஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த மோஸ்ட்லி ஐசோட்ரோஃபிக்கில் ஈயும் டியும் என்ன ஆகும்னா சேம் டைரக்ஷனில் தான் ட்ராவல் ஆகும். சரி, இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். dx = எப்சிலான் 3ex. இங்கே பாருங்கள், எக்ஸ் கோஆர்டினேட்லேயும் ஒய் கோஆர்டினேட் இசட் கோஆர்டினேட்டில் எல்லாத்துலேயுமே எனக்கு சேமாக தான் இருக்குது வேல்யூஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா dx இங்கே பாரு, எக்ஸுக்கு எக்ஸ் தான் இருக்குது, ஒய்க்கு ஒய் தான் இருக்குது, இசட்டுக்கு இசட் தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஐசோட்ரோபிக் மீடியம். இஃப் சப்போஸ் எக்ஸுக்கு வந்துட்டு எக்ஸ் காம்பனண்ட்டும் இருக்குது, ஒய் காம்பனண்ட்டும் இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அது அனிசோட்ரோஃபிக்காக மாறிடும். ஓகேவா? இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் டைரக்ஷன். இங்கே பாருங்கள், எக்ஸ் வந்துட்டு எக்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒய்யையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, இசட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்துட்டு அனிசோட்ரோஃபிக் மீடியம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கன்க்ளூஷனில் எல்லா ஹோமோஜீனியஸும் ஐசோட்ரோஃபிக்குங்கிறாங்க. அதே மாதிரி எல்லா ஐசோட்ரோஃபிக்கும் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நான் டிஸ்பர்சிவ் மீடியம்னா என்னென்னா இந்த எப்சிலான் மியூ சிக்மா வந்துட்டு ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்படி இல்லாத மீடியமாக தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் டிஸ்பர்சிவ் மீடியம் சொல்கிறாங்க. இஃப் சப்போஸ் இது டிபெண்ட் ஆன் ஃப்ரீக்வன்சினா அது வந்துட்டு டிஸ்பர்சிவ் மீடியம். அப்போ சிக்மா = 5 மியூ இல்லைனா 5 எப்சிலான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு நான் டிஸ்பர்சிவ். இதே இது சிக்மா = ஒமேகா எப்சிலான்ட்டுன்னு வருமா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்துட்டு டிஸ்பர்சிவில் வந்துடும். அடுத்து வந்துட்டு பவுண்டரி கண்டிஷன் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான் டயலக்ட்ரிக்கில். இது ஒன்றுமே இல்லை, இப்படி ஒரு 2 மீடியமை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மீடியம், இது 2வது மீடியம். இந்த 2 மீடியத்துக்கு ஸ்ப்ளிட் ஆகுறத வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லுவோமா, இந்த இன்டர்ஃபேஸை தான் பவுண்டரி. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இங்கிட்ட 1லேருந்து 2க்கு வரதுக்கும் 2லேருந்து 1க்கு போகிறதுக்கும் இந்த இன்டர்ஃபேஸை தாண்டி தான் நம்ம போகணும். அப்போ இந்த இன்டர்ஃபேஸில் ஒரு குறிப்பிட்ட வந்துட்டு கண்டிஷன்ஸை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த கண்டிஷன்ஸ்னால் என்னன்றாங்கன்னா பவுண்டரி கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எய்தர் அது ஒரு இ வெக்டார் இல்லைன்னா டிஆர் இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னா நார்மல் காம்பனண்ட் ப்ளஸ் டான்ஜென்ஷியல் காம்பனண்ட்டை ப்ளஸ் பண்ணி வர்றது தான் வந்துட்டு இந்த ஹோல் வெக்டாரும்பாங்க. இப்போது டான்ஜென்ஷியல் நார்மல் அப்படின்றத வந்துட்டு இதை எதை பற்றி சொல்கிறோம்னா சர்ஃபேஸில் வந்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் வந்துட்டு டான்ஜென்ட்டாக இருக்கா நார்மலாக இருக்கா சர்ஃபேஸ்க்கு அதுதான் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டயலக்ட்ரிக்கோட பவுண்டரி என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பார்த்துக்கலாம்.
இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் வந்துட்டு இன்டர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க, பவுண்ட்ரி. இது வந்துட்டு மீடியம் 1, இது மீடியம் 2. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு E21, இது வந்துட்டு நார்மலு E22, இங்கே வந்துட்டு ஹோல் E2. அதே மாதிரி E1 நார்மல் காம்பனண்ட், நார்மல் E1, இது வந்துட்டு டான்ஜென்ஷியல் காம்பனண்ட். இந்த டயலக்ட்ரிக்கோட மெட்டீரியல் எப்சிலான் 1, இங்கே வந்துட்டு மீடியமுக்கு எப்சிலான் 2. ஓகேவா? இதே மாதிரி தான் வந்துட்டு டிக்கும் வரும், டிஎன் இஎன்னு இருக்கும். இப்போ டான்ஜென்டியல்னா என்னன்னா, இது இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்கா, இந்த சர்ஃபேஸுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா அது டான்ஜென்ட் டு த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா நார்மல் டு த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த டான்ஜென்ட் வந்துட்டு சர்ஃபேஸுக்கு இந்த லைன் பேரலாக இருக்கிறனால இது E21, இந்த லைன் வந்துட்டு பர்பண்டிகுலராக இருக்கிறனால இது நார்மல் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்டு இங்கே வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு ஏரியா வச்சுருக்காங்க. வச்சுட்டு இதில் இருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு டான்ஜென்டியல், அதுக்கப்புறம் நார்மல் வந்துட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாக என்னது பேரலில் இருக்குது. ஸோ இ டான்ஜென்டியல். மீடியம் என்னது 1ல் இருக்குது. இந்த லைன் அதே மாதிரி பேரலில் இருக்குது. இது என்ன எழுதியிருப்போம், E2ன்னு எழுதியிருந்திருப்போம். ஓகேவா? டான்ஜென்ஷியல். இது வந்துட்டு பர்பண்டிகுலரில் இருக்குது. ஸோ வந்துட்டு இது நார்மல் வெக்டார். இதில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் இது பாதியாக பிரியுதா, இது E1, இது வந்துட்டு E2. கரெக்டாக அதே மாதிரி தான் இது E1, இது EN2ன்னு வந்திருக்குமா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைரக்ஷன் வந்துட்டு இப்படி போகுது. இங்கேருந்து நம்ம ஆரம்பித்து இதை இப்படி கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஈக்குவேஷன்ஸ் படி நம்ம அப்ளை பண்ணுவோம். என்ன அப்ளை பண்ணியிருப்போம்னா, இது வந்துட்டு வித் சேஞ்சஸ், இது ஹைட் சேஞ்சஸ். இதெல்லாம் நீ பண்ணும்போது உனக்கு வந்துட்டு இந்த ஹைட் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா E1, EN2 இது வந்துட்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது, இது இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த நார்மல் காம்பனன்ட் நம்மளுக்கு கேன்சல் ஆகி நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா E1 மைனஸ் E2 ஈக்குவல் டு 0ன்னு நம்மளுக்கு கிடச்சிருந்துருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்னா, டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் ரெண்டு மீடியத்துக்கும் என்னது ஈக்குவல், E1 ஈக்குவல் டு E2 அப்படின்னு படிச்சிருந்துருப்போம். அதுக்கப்புறம் என்னென்னா, இதில் வந்துட்டு என்னென்னா நார்மல் வந்துட்டு ஈக்குவல், அதாவது DN1 மைனஸ் DN2 ஈக்குவல் டு ρs அப்படின்ட்டு படிச்சிருந்துருப்போம். இஃப் சப்போஸ் இந்த ரெண்டு மீடியம் டான்ஜென்ஷியல் காம்பனண்ட்டில் ஏன் டான்ஜென்ட்டுக்கும் நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு டிக்கும் அதே தான் வரும், நம்ம ஏன் நார்மலை மட்டும் ஈக்குவல் எடுக்காமல் வச்சுருக்கோம்னா, நார்மல் இந்த மாதிரி போயிடும். இப்படி உள்ள சர்ஃபேஸில் தான் நம்ம வந்துட்டு சார்ஜ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும்னா, நார்மல் காம்பனண்ட் வந்துடும், டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் வந்திருக்காது. அப்போ DN1 ஈக்குவல் டு DN2, DN1 மைனஸ் DN2 ஈக்குவல் டு ρs அப்படின்னு டினோட் பண்ணிப்போம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மீடியம் செகண்ட் மீடியம் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ρs வந்துட்டு 0வாக போகும். அப்போ D11 ஈக்குவல் டு DN2ன்னு இருந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த டேபிளில் நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு டெரிவேஷன்லாம் எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு தேவையில்லை, யாரும் கேட்க போகிறதும் இல்லை. ஸோ E12 ஈக்குவல் டு E22, D1 மைனஸ் DN2 ஈக்குவல் டு ρs. மீடியம் சேமாக இருந்துச்சுன்னா D11 ஈக்குவல் டு DN2. ஓகேவா? அப்புறம் டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் கண்டுபிடிக்கணும்னா தெரியும்ல, D ஈக்குவல் டு எப்சிலான் ஈயா. அப்போ E டான்ஜ் கிடச்சிருந்துச்சுன்னா D டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் ஏற்கனவே நம்ம பண்ணிப்போல அதே தான். இப்போ இது நார்மல் காம்பனண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன வந்திருக்கணும், E21 ஈக்குவல் டு இங்கே என்னது வரும், D21 டிவைடட் பை எப்சிலான்னு நம்ம படிச்சுருப்போமா, அதுதான் இங்கே. அப்போ எப்சிலான் 1 எப்சிலான் 2னா E21 டிவைடட் பை E11, E1 நார்மல். ஓகேவா? இதுதான் வந்துட்டு டயலக்ட்ரிக்கோட பவுண்டரி கண்டிஷன். அதே மாதிரி கண்டக்டர் டயலக்ட்ரிக்கா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டயலக்ட்ரிக்கா வச்சுக்காங்க, கண்டக்டர் வச்சுக்காங்க. கண்டக்டரில் வந்துட்டு என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு இன்சைட் த கண்டக்டர் வந்துட்டு 0 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா E டான்ஜென்டியல், இங்கே ஒரு டான்ஜென்டியல் காம்பவுண்ட், இங்கே ஒரு டான்ஜென்டியல் காம்பவுண்ட் இருக்குது. இங்கே வந்துட்டு ஆப்வியஸாக 0 இருக்கிறனால E tan ஈக்குவல் டு 0 அப்படின்னு படிச்சிட்டோம். அப்போ வந்துட்டு இது நார்மல் என்ன இருக்கும், DN ஈக்குவல் டு ρs. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு 0வாக தானே இருந்திருக்கும், அதனால DN ஈக்குவல் டு ρs. அப்போ டான்ஜென்டியல் காம்பனண்ட்டை டிக்கு கண்டுபிடிக்கணும், என்னது எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் ET. அடுத்து வந்துட்டு இங்கே என்னது ρs பை எப்சிலான். ஓகேவா? இந்த 4 கண்டிஷன் தான் இதில் முக்கியம். ஸோ இன்சைட் த கண்டக்டர் ஈக்குவல் டு 0, ρv ஈக்குவல் டு 0 படிச்சோமா, அதனால பொட்டன்ஷியல் வந்துட்டு 0ன்றாங்க. அப்போது கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் 0னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு சொன்னோமா. அப்போது எந்த பாடிக்கு வந்துட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0வாக இருக்கும்னு நம்ம படித்தோம் ஏற்கனவே. ஈக்கோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு வந்துட்டு பொட்டன்ஷியல் வந்துட்டு 0ன்னு படிச்சோமா. அப்போ கண்டக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்கோ பொட்டன்ஷியல் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கண்டக்டரும் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே டயலக்ட்ரிக் பதிலாக ஃப்ரீ ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. ஃப்ரீ ஸ்பேஸ்னா எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட்டா. ஸோ இந்த இடத்துல எப்சிலான் ஆருக்கு பதிலாக 1 போட்டுருவோமா. ஸோ எப்சிலான் நாட்டுன்னு இருக்கும். ஸோ டான்ஜென்டியல் காம்பனண்ட் ET வந்துட்டு 0 தான் இருக்கும். நார்மல் காம்பனண்ட் வந்துட்டு ρs எப்சிலான் நாட் EN அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ ரெசிஸ்டன்ஸோட ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும், R ஈக்குவல் டு ρl பை A அப்படின்னு படித்தோமா. இந்த ரோவை வந்துட்டு எப்படி படிப்போம், 1 பை சிக்மான்ட்டுன்னு கனெக்டிவிட்டி டேர்ம்ஸில் படிப்போமா. அப்போ L ஈக்குவல் டு சிக்மா பை A நியூ ஓம்ஸ் இதோட. ஓகேவா? ஆக்சுவலாக பவுண்டரி கண்டிஷனோட டயலக்ட்ரிக்ஸ் முடிஞ்சிடுச்சு. இதில் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குற மாதிரி அங்கே வந்துட்டு ரெலுக்டன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டில்
இதே கண்டிஷன்ஸை தான் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பார்ப்போம். இன்ஸ்டெட் ஆஃப் ஈக்கு பதிலாக ஹச், டிக்கு பதிலாக பி அப்படின்னு போட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு என்னென்னா கெப்பாசிட்டன்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய கான்ஃபிகரேஷனுக்கு கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ்க்கு தெரியும் Q டிவைட் பை வின்னு பார்த்தோமா. இதே இது கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், C ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். 1/C ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு 1/C1 ப்ளஸ் 1/C2 கண்டுபிடிச்சிருந்திருப்போம். இதே இது வந்துட்டு பேரலாக இருந்துச்சு கெப்பாசிட்டன்ஸ்னால் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்திருப்போம், C1 ப்ளஸ் C2 படிச்சிருந்திருப்போமா, C ஈக்குவலன்ஸ் ஃபார் பேரலுக்கு. ஓகேவா? அப்போ C ஈக்குவல் டு Q பை V, நம்ம Q ஈக்குவல் டு CVன்னு படித்தோமா. இந்த ஃபார்முலா வச்சு 2025 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் என்ன, ஃபேரட். மோஸ்ட்லி இது வந்துட்டு மைக்ரோ ஃபேரட் இல்லைனா பிக்கோ ஃபேரடாக இருக்கும். மைக்ரோ ஃபேரட் 10 to the power of -6, பிக்கோ ஃபேரட் 10 to the power of -12. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் பார்க்க போகிறோம். பேரலல் பிளேட்னா நம்மளுக்கு தெரியும், இந்த மாதிரி 2 பிளேட் இருக்கும். இந்த 2 பிளேட்டை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு இந்த இதில் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு QV, அப்போ Q இதில் என்க்ளோஸ்டாக இருக்கிற சார்ஜ் வந்துட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா ρS ஈக்குவல் டு Q பை ஏரியாவா, ஒரு டோட்டல் ஏரியாவில் நம்மளுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது அதுதான் வந்துட்டு Q என்க்ளோஸ்ட் அப்படின்னு படித்தோமா, அதுதான் Q பை S. நார்மலாக வந்துட்டு E வந்துட்டு இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு நம்ம என்ன படித்தோம், ρS பை எப்சிலான் நாட் AX அப்படின்ட்டு நம்ம படித்தோமா. இங்கே வந்துட்டு ஏன் நான் -x போட்டேன்னா, இதுதான் வந்துட்டு டைரக்ஷன், எக்ஸ் ஆக்சஸ் இப்படி இருக்குன்னா எனக்கு வந்துட்டு ஏயும் டியும் எனக்கு எந்த டைரக்ஷனில் போகும்னா இந்த டைரக்ஷனில் போகும். ஸோ எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறனால நான் -AXன்னு எடுத்துக்கிறேன். ஸோ வந்துட்டு C ஈக்குவல் டு Q பை வியா, ஈயை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு V கிடச்சிடும். அப்புறம் சப்ஸ்டிட் பண்ணால் எப்சிலான் A பை D கிடச்சிடும். நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்த ஃபார்முலா தான் தேவை. C ஈக்குவல் டு எப்சிலான் A பை D. எப்சிலான் வந்துட்டு பெர்மிட்டிவிட்டி, அதாவது எப்சிலான் நாட், எப்சிலான் ஆறு. அடுத்து A வந்துட்டு ஏரியா, D வந்துட்டு செப்பரேஷன் பிட்வீன் த 2 பிளேட்ஸ். ஓகேவா? செப்பரேஷன் இதை நம்ம பார்த்து வச்சிட்டோம்னா சம்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி இதுலேருந்து தான் கேட்பாங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு கோஆக்சல் கெப்பாசிட்டர்ஸ் அது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்குரிய ஃபார்முலா C வந்துட்டு ஈக்குவல் டு 2π எப்சிலான் L பை L ஆஃப் V பை ஏங்கிறாங்க. இந்த A வந்துட்டு உள்ளே இருக்கிற ரேடியஸ், B வந்துட்டு அவுட்டர் ரேடியஸ், அதுதான் லான் ஆஃப் V பை ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்து வந்துட்டு ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர். ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்பியரில் வந்துட்டு கெப்பாசிட்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதுக்குரிய ஃபார்முலா என்னன்னா C ஈக்குவல் டு 4π எப்சிலான் டிவைட் பை 1/A மைனஸ் 1/B. இது இங்கே என்ன படிக்கிறோம், கோஆக்சியல் கேபிளில் வந்துட்டு என்ன பார்த்தோம், 2π எப்சிலான் L பை லான் ஆஃப் V பை ஏ. இங்கேயும் 2 ரேடியஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன படிக்கிறோன்னா 4π எப்சிலான் டிவைடட் பை 1 மைனஸ் ஏ 1 மைனஸ் பின்னு படிக்கிறோம். ஓகேவா? இதே இது வந்துட்டு ஸ்பியரை வந்துட்டு ஐசோலேட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இந்த B வந்துட்டு என்ன ஆகிடும்னா இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அப்போ இன்ஃபினிட்டி போனோன்னா இந்த டேர்ம் 0 ஆகிடுமா. அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், 4π எப்சிலான் டிவைட் பை 1/Aன்னு வந்திருக்கும். இது இங்கே போட்டோம்னா 4π எப்சிலான் A அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். இதுதான் வந்துட்டு ஐசோலேட்டட் ஸ்பியர். ஸோ இந்த ஃபார்ம்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் கூட கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்னொன்றுத்துக்கும் என்னன்னு பார்க்கணும். நம்ம நார்மலாக நெட்வொர்க்ஸில் என்ன படிச்சிருக்கோம், டைம் கான்ஸ்டன்ட் டவ் ஈக்குவல் டு RCன்னு படிச்சிருக்கோமா. இங்கே வந்துட்டு டைம் கான்ஸ்டன்ட் EMFல என்ன சொல்லுவோம்னா ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. TR ஈக்குவல் டு RC. ஆக்சுவலாக வந்துட்டு TR வந்துட்டு என்னன்னா எப்சிலான் டிவைட் பை சிக்மா. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் டைம். ஓகேவா? இது 2018 or 17 வந்துட்டு இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரிலாக்ஸேஷன் டைம்னா என்னன்னா, ஒரு மெட்டீரியலில் இருக்குல்ல சார்ஜ், அந்த சார்ஜ் வந்துட்டு 36.8% ரீச் ஆகுற டைம் தான் வந்துட்டு என்னன்னா ரிலாக்ஸேஷன் டைம்ன்றாங்க. அப்போ RC ஈக்குவல் டு எப்சிலான் பை சிக்மான்னு போட்டோமா. அப்போ R ஈக்குவல் டு என்னது, C சிக்மா பை எப்சிலான் வந்திருக்குமா. ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு எப்சிலானை கட் பண்ணால் நம்மளுக்கு R கிடைச்சிருந்துருக்கும். R ஈக்குவல் டு 1/4π சிக்மா ஏ. இங்கே வந்துட்டு என்னது, எப்சிலான் A பை டிக்கு பதிலாக R ஈக்குவல் டு D பை சிக்மா ஏ. அடுத்து வந்துட்டு 2π எப்சிலான், இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு நம்மளுக்கு ஆர்னா லான் ஆஃப் B பை ஏ டிவைட் பை 2π சிக்மா ஏ சிக்மா எல் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இதுதான் வந்துட்டு வேரியஸ் கெப்பாசிட்டன்ஸ்க்குரிய ஃபார்முலா. அடுத்து ஃபைனல் டாபிக் என்னன்னா எனர்ஜி டென்சிட்டி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் எனர்ஜி டென்சிட்டி வச்சு என்ன இருக்குன்னா W எனர்ஜி ஈக்குவல் டு 1/2 D இன்டூ E டென்சிட்டி இன்டூ இன்டென்சிட்டி. ஓகேவா? விச் இதில் வந்துட்டு டிக்கு பதிலாக என்னது எப்சிலான் ஈன்னு போடுவோமா. அப்படி போட்டோம்னா எப்சிலான் நாட் E ஸ்கொயர். அப்படி இல்லைன்னா என்னது D ஸ்கொயர் டிவைட் பை 2/, எப்சிலான் நாட். இது வந்துட்டு ஜூல் பெர் மீட்டர் கியூப் இதோட யூனிட் அப்படி சொல்கிறாங்க. நார்மலாக கெப்பாசிட்டர் எனர்ஜி நம்மளுக்கு தெரியும் 1/2 CV ஸ்கொயர். இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட், எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்குரிய ஃபார்முலா ½ CV ஸ்கொயர். இதே இண்டக்டன்ஸாக இருந்துச்சுன்னா ½ LI ஸ்கொயர்னு படிச்சிருந்துருப்போம். இங்கே என்ன படிச்சிருந்துருக்கோம், Q ஈக்குவல் டு CVன்னு படித்தோமா. அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த 2 ஈக்குவேஷனும் வந்திருக்கு. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஃபைனல் வீடியோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகே லேர்னிங். டாடா பாய்.